ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். நிறைய பேர் லாஸ்ட் ஆரம்பிச்ச பேட்சில் ஜாயின் பண்ண முடியல, நியூ பேட்ச் எப்போ ஸ்டார்ட் பண்ணுவீங்க அப்படின்ற மாதிரி கேட்டிருந்தீங்க. ஸோ இந்த வீடியோவில் அந்த நியூ டெஸ்ட் பேட்ச் பார்த்தோன்னா அப்டேட் தான் வந்து பார்க்க போகிறோம். குயிக்காகவே வந்து பார்த்துடலாம். ஸோ நம்ம இந்த பேட்சோட ஷெடியூல் பொறுத்த வரைக்கும் ஆல்ரெடி லாஸ்ட்டாக நம்ம ஃபாலோ பண்ண அதே நம்பிக்கை பேட்சோட ஷெடியூல் தான். ஏன்னா இந்த ஷெடியூல் நிறைய பேருக்கு கன்வீனியன்ட்டாக இருக்குது, கரெக்டாக ஃபாலோ பண்ண முடியுது அப்படின்ற மாதிரி நிறைய பேர் வந்து சொல்லியிருந்தீங்க. ஸோ அதனால் அதே ஷெடியூல் தான் நம்ம வந்து இதில் ஃபாலோ பண்ண போகிறோம், சரிங்களா? ஆனால் டைம் பொறுத்த வரைக்கும் நம்ம இதுக்கு முன்னாடி கொஞ்சம் டைம் நிறைய இருந்துச்சு. ஸோ அதுக்கேற்ற மாதிரி கொடுத்துருப்போம். பட் ஆனால் இப்போ டைம் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. டிசம்பர் 20 நமக்கு குரூப் 4 எக்ஸாம் நடக்க இருக்குது. அக்டோபரில் நமக்கு குரூப் 2 எக்ஸாம் நடக்க இருக்கு. இது மெயின்லி ஃபோக்கஸ் ஆன் குரூப் 4 எக்ஸாமை ஃபோக்கஸ் பண்ணி தான் வந்து நம்ம வந்து போட்டிருக்கோம். நிறைய பேர் குரூப் 2க்காக படிக்கிறவங்களும் இருப்பீங்க. ஸோ உங்களுக்கு அக்டோபர்லேயே வந்து உங்களுக்கு ஓவராலாக கண்டென்ட் வந்து உங்களுக்கு கவர் ஆயிரும். லாஸ்ட்டில் ரிவிஷன் டெஸ்ட், ஃபுல் டெஸ்ட் நம்ம கொடுத்துருப்போம். அது ஆனால் நமக்கு வந்து அக்டோபர் அண்ட் நவம்பர் இந்த மாதிரி தான் நமக்கு வந்து கவர் ஆகிற மாதிரி வந்து இருக்குது, சரிங்களா? ஸோ அது வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. ஸோ நம்ம பேட்சில் எப்படி இருக்கும் அப்படிங்கிற ஒரு ஓவரால் கொடுத்துறேன். ஏன்னா நிறைய பேர் இப்போ தான் படிக்க ஸ்டார்ட் பண்ணுவீங்க இல்லையா? ஸோ அதை பற்றி சொல்லிடுறேன். ஸோ நம்மளோட மெயினாக இந்த ப்ராப்பரான தெளிவான ஒரு ஷெடியூல் கொடுத்துருப்போம். அந்த ஷெடியூல் பேஸ் பண்ணி உங்களுக்கு என்ன படிக்கணுமோ அந்த படிக்கிறதுக்கான ப்ராப்பரான மெட்டீரியல்ஸ் வந்து உங்களுக்கு பிடிஎஃபாக வந்து அப்டேட் பண்ணிடுவோம். அது ஸ்கூல் புக்காக இருக்கலாம், அவுட் சோர்ஸாக இருக்கலாம், என்ன சோர்ஸஸ் எல்லாம் படிக்கணுமோ அதுக்கான மெட்டீரியல், கரண்ட் அஃபேர்ஸாக இருக்கலாம், எதுவாக இருந்தாலும் அதுக்கான மெட்டீரியல் பிடிஎஃப் வடிவில் நம்ம வந்து கொடுத்துருவோம். அண்ட் வந்து அதுக்கு அடுத்தது வந்து அதுக்கான படிக்கிறதுக்கான வீடியோ கிளாஸஸ் வந்து உங்களுக்கு வந்து அப்டேட் பண்ணிடுவோம். ஸோ வீடியோ கிளாஸஸ் பொறுத்த வரைக்கும் தமிழுக்கு, ஜென்ரல் தமிழுக்கு தமிழில் உங்களுக்கு வந்து இருக்கும், மேக்ஸுக்கு பைலிங்கலாகவே இருக்கும், ஜிஎஸ் தமிழ் மீடியத்தில் தான் இருக்கும், இங்கிலீஷில் இருக்காது, சரிங்களா? ஆனால் மெட்டீரியல்ஸாக இருக்கலாம், மற்ற எல்லாமே உங்களுக்கு பைலிங்கலாகவே இருக்கும். தமிழ் மட்டும் தமிழில் இருக்கும், ஜென்ரல் இங்கிலீஷ் இருக்காது. மற்றபடி மேக்ஸ், ஜிஎஸ் எல்லாமே உங்களுக்கு கரண்ட் அஃபேர்ஸ் உட்பட எல்லாமே பைலிங்கலாக இருக்கும். டெஸ்ட்டுமே அதே மாதிரி படிச்சுட்டு வீடியோ கிளாஸஸ் பார்த்துட்டு மெட்டீரியல்ஸை படிச்சுட்டு அதுக்கான டெஸ்ட் அப்படிங்கிறது இருக்கும். அந்த டெஸ்ட்டை பொறுத்த டெஸ்ட்டுமே உங்களுக்கு பைலிங்கலாக இருக்கும். டெஸ்ட்டுக்கான எக்ஸ்ப்ளனேஷனுமே இருக்கும். ஆன்சருக்கு பிடிஎஃப்ல பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கேள்விக்குமே எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷனோட எக்ஸ்ப்ளனேஷனோடய உங்களுக்கு வந்து இருக்கும், சரிங்களா? அண்ட் கொஷின்ஸை பொறுத்த வரைக்குமே வந்து இப்போ கரண்ட்லி என்ன மாதிரியான ட்ரெண்டில் கொஷின் இருக்கோ அதோட ஒரு படி ஸ்டாண்டர்டாக தான் கொஷின்ஸ் அப்படிங்கிறது இருக்கும். ஏன்னா இருக்க அந்த ஸ்டாண்டர்ட் இன்க்ரீஸ் பண்ணிட்டே இருக்காங்க இல்லையா? அதனால் அவங்க லாஸ்ட்டாக எப்படி செட் பண்ணியிருக்காங்களோ அதை விட ஒரு படி ஸ்டாண்டர்டாக தான் உங்களுக்கு வந்து இருக்கும். ஸோ தமிழுமே நமக்கு ஸ்கூல் புக்கில் இருந்து கொஷின்ஸ் வருது, அவுட் ஆஃப் சோர்ஸ்லேருந்து கொஷின்ஸ் வருது இல்லையா? ஸோ அதுக்கேற்ற மாதிரி தான் உங்களுக்கு வந்து கொஷின் இதுமே இருக்கும். அதுக்கான மெட்டீரியல்ஸும் உங்களுக்கு இருக்கும். ஸ்கூல் புக்கோடைய கம்பைலேஷன் மெட்டீரியல் இருக்கும், அவுட் சோர்ஸோடைய கம்பைலேஷன் மெட்டீரியல் இருக்கும். அண்ட் அதே மாதிரி மேக்ஸுக்குமே அதுக்கான சோர்ஸஸ் வந்து உங்களுக்கு வந்து இருக்கும். மெயின்லி வந்து அதுக்கான வீடியோ கிளாஸஸ் ப்ராப்பராக இருக்கும். ஸோ அந்த வீடியோ கிளாஸை பார்த்துட்டு அதில் இருக்கக்கூடிய விஷயங்களை நீங்கள் வந்து அந்த கணக்குகளை நோட் பண்ணி வச்சுட்டு நீங்கள் கவர் பண்ணிங்கனாலே உங்களுக்கு வந்து எனஃபாக இருக்கும். ஜிஎஸ்க்கு உங்களுக்கு ஸ்கூல் புக்கு, அவுட் சோர்ஸ் இதுக்கான மெட்டீரியல்ஸ் ப்ளஸ் அதுக்கான டெஸ்ட்டு அதோட உங்களுக்கு வந்து இருக்கும், சரிங்களா? ஸோ இந்த ஷெடியூல் பொறுத்த வரைக்கும் எப்படி போட்டிருப்போம்னா டார்கெட்டாக இருக்கும். மொத்தமாக வந்து 17 டார்கெட்ஸ் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஒவ்வொரு டார்கெட்லையுமே பார்த்தீங்க அப்படின்னா தமிழும் இருக்கும், மேக்ஸும் இருக்கும், ஜிஎஸும் இருக்கும். ஸோ ஒரு டார்கெட்டுக்கு பொறுத்த வரைக்கும் ஸ்டார்டிங்கில் ஒரு 5 டார்கெட்டுக்கு 10 டேஸ் அப்படிங்கிற மாதிரி வந்து போகும். அதுக்கப்புறமேட்டுக்கு 6லேருந்து பார்த்தீங்கன்னா 7 டேஸ் அப்படிங்கிற மாதிரி போகும். ஏன்னா இப்போ நமக்கு டைமும் கொஞ்சம் ரெஸ்ட்ரிக்டடாக தான் இருக்குது. அண்ட் ஃபஸ்ட்டு ஒரு 5 டார்கெட்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப முக்கியமானது எல்லாமே அந்த ஃபஸ்ட்டு ஒரு 4 டார்கெட்லேயே உங்களுக்கு வந்து கவர் ஆயிரும், சரிங்களா? ஃபஸ்ட்டு 4 டார்கெட்லேயே தமிழில் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஃபஸ்ட்டு 2 அலகு வந்து முடிச்சிருவோம். ஃபஸ்ட்டு 2 அலகுலேருந்து 40 கொஸ்டின்ஸ் வருது. அண்ட் அது இல்லாமல் அந்த திருக்குறள் தலைப்புகள் எல்லாமே நம்ம வந்து முடிச்சிருவோம். அண்ட் அது இல்லாமல் மேக்ஸில் முக்கியமான தலைப்பு முடிச்சிருவோம். அதே மாதிரி வந்து தமிழ்நாடு ஹிஸ்ட்ரி வந்து நம்ம வந்து முடிச்சிருவோம். தமிழ்நாடு ஹிஸ்ட்ரியிலேருந்து 20 கொஸ்டின் கேட்குறாங்க. அப்போ கிட்டத்தட்ட நம்ம வந்து ஒரு 70-80 கேள்விக்கு மேலே வந்து 200ல் 80-90 கேள்விக்கு மேலே வந்து ஃபஸ்ட்டு ஒரு 4 டார்கெட்லேயே முடிச்சிருவோம். அதனால தான் அந்த ஒவ்வொரு டார்கெட்டுக்கும் 10 நாட்கள் அப்படிங்கிற மாதிரி நம்ம வந்து டைம் வச்சிருக்கோம். ஸோ அதனால் ஃபஸ்ட்டு 4 டார்கெட் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஒரு 40 நாட்களுக்குள்ளே ஃபஸ்ட்டு 4 டார்கெட் முடிஞ்சிடும். அந்த 40 நாளுங்கிறது ப்ராப்பராக நீங்கள் வந்து கவர் பண்ணி நிறைய பேர் ஃபஸ்ட்டு டார்கெட்ஸில் தான் வந்து நல்லா படிக்க ஆரம்பிப்பாங்க. அதனால் அதுலேயே நீங்கள் அதிகப்படியான மார்க் எடுக்கிறதெல்லாம் கவர் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம வந்து வச்சிருப்போம். அண்ட் உங்களால் எந்த அளவுக்கு கவர் பண்ண முடியுமோ அந்த மாதிரி தான் நம்ம வந்து வச்சிருப்போம், சரிங்களா? அண்ட் ஒவ்வொரு டார்கெட்டுக்குமே வந்து பார்த்திங்க அப்படின்னா தமிழுக்கான டெய்லி டெஸ்ட் அப்படிங்கிற மாதிரி ஒவ்வொரு டாபிக் பேஸ் பண்ணி ஒவ்வொரு தலைப்புக்கும் உங்களுக்கு கூகுள் ஃபார்ம் ஆன்லைன் டெஸ்ட் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். மேக்ஸுக்கு இருக்கும், ஜிஎஸ்க்கு இருக்கும். ஜிஎஸ்னா பைலிங்கலாகவும் இருக்கும், மேக்ஸுக்கும் உங்களுக்கு பைலிங்கலாகவும் இருக்கும், சரிங்களா? அண்டு ஒரு டார்கெட்டோட எண்டில் வந்து பார்த்திங்கன்னா அந்த டார்கெட்டில் என்னென்ன டாபிக் இருக்கோ அது எல்லாமே சேர்த்து வச்சு ஓஎம்ஆர் டெஸ்ட் ஒரிஜினல் ஒரு 200 கொஸ்டின்ஸ் தமிழ் 100, 25 மேக்ஸ் அண்ட் ஜிஎஸ் 75ஓட உங்களுக்கு வந்துட்டு ஓஎம்ஆர் டெஸ்ட்டோட உங்களுக்கு வந்து இருக்கும், சரிங்களா? ஸோ ஒவ்வொரு 4 டார்கெட்டுக்கு ஒன்ஸ் வந்துட்டு ரிவிஷன் டெஸ்ட் அப்படிங்கிற மாதிரி வந்து ரிவிஷன் டெஸ்ட் 1, 2, 3 அந்த மாதிரி வந்து ரிவிஷன் டெஸ்ட் அப்படிங்கிற மாதிரியும் இருக்கும். ஸோ 5வது டார்கெட்டுக்கு மேலே வந்துட்டு உங்களுக்கு 7 நாள், ஒரு டார்கெட்டுக்கு 7 நாள் அப்படிங்கிற அந்த பேட்டர்ன் வந்து ஃபாலோ ஆகும். ஸோ ஃபைனலாக 17 டார்கெட் அக்டோபர் மந்தில் உங்களுக்கு 17 டார்கெட் வந்து முடிஞ்சிடும். ஸோ சயின்ஸ்லேயே நமக்கு வந்து என்ன இம்பார்ட்டன்ட்டோ சயின்ஸை நம்ம ஸ்கிப் பண்ண மாட்டோம். இது வந்து ஸ்கிப் பண்ண மாட்டோம். சயின்ஸை பொறுத்த வரைக்கும் 5 கொஸ்டின் தான் கேட்குறாங்க. 5 கொஸ்டினுக்கு எல்லாத்தையும் படிக்க முடியாது. அதனால் அதில் என்ன இம்பார்ட்டன்ட்டோ அந்த மாதிரி நம்ம வந்து ஓவராலாக கவர் பண்ணிடுவோம்.
அண்டு 17 டார்கெட்டுக்கு அப்புறமேட்டுக்கு ஒவ்வொரு யூனிட் வைஸான ரிவிஷன் டெஸ்ட் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் யூனிட் டெஸ்ட் கரண்ட் அஃபேர்ஸ் டெஸ்ட் அப்படிங்கிற மாதிரி லாஸ்ட்டில் ஒரு ஃபைனலாக ஒரு கரண்ட் அஃபேர்ஸ் டெஸ்ட் இருக்கும். கரண்ட் அஃபேர்ஸ் பொறுத்த வரைக்கும் தனியாக ப்ரோ குரூப் அப்படிங்கிற ஒரு குரூப்பில் இப்போலேருந்து நம்ம ஃபாலோ பண்ணுவோம். ஆல்ரெடி ஜாயின் பண்ணவங்க எல்லாருக்குமே வந்துட்டு ப்ரோ குரூப் அப்படிங்கிற மாதிரி ஒரு குரூப் இருக்கும். அதில் மந்த்லி கரண்ட் அஃபேர்ஸ் அப்படிங்கிற மாதிரி மந்த்லி கம்பைலேஷன் ஒரு 30 பேஜஸ் அளவில் அவரேஜாக இருக்க மாதிரி உங்களுக்கு வந்து அப்டேட் பண்ணிடுவோம். அதுலேருந்து டெஸ்ட் இருக்கும். அந்த 30 பேஜஸ் கண்டென்ட் பார்த்தீங்கன்னா முக்கியமான எல்லா விஷயங்களும் தொகுத்த மாதிரி உங்களுக்கு இருக்கும். என்ன நீங்கள் உங்களுக்கு தேவையானது முக்கியமானது படிக்கணுமோ அந்த மாதிரி உங்களுக்கு தொகுத்து ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக உங்களுக்கு வந்து இருக்கும். அண்ட் அது இல்லாமல் தமிழ் அரசு மேகசின், யோஜனா இந்த மேகசின்ஸ் இதெல்லாம் இந்தியா அளவில் தமிழ்நாடு அளவில் முக்கியமாக கவர்மெண்ட் பேஸ் பண்ணி வந்து ரிலீஸ் பண்ணக்கூடியது. ஸோ அந்த மேகசின்லேருந்து அதிகமான கொஸ்டின்ஸ் வந்து ரிப்பீட் ஆகிறத பார்க்க முடியும். ஸோ அந்த விஷயங்கள் உங்களுக்கு ஆட் ஆகிருக்கும். அண்ட் அதெல்லாம் முக்கியமான ரிப்போர்ட்ஸ் அண்ட் அதே மாதிரி பாலிசி நோட்ஸ் இப்போ கரண்ட்லி 2026-27 வந்து நமக்கு அப்டேட் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரியான பாலிசி நோட்ஸ் எக்கச்சக்கமாக இருக்கும். ஒரு டிபார்ட்மெண்ட்டுக்கு 300-400 பேஜஸ் இருக்கும். இந்த மாதிரி 20-30 டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்கும். அதை உங்களுக்கு ஷார்ட்டாக தொகுத்து உங்களுக்கு கொடுத்துருவோம். ஸோ அதை மட்டும் நீங்கள் வந்து படிச்சிங்கன்னா வந்து போதுமானது. ஏன்னா பாலிசி நோட்ஸ் அவ்வளோ இம்பார்ட்டன்ட். அது இப்போ ஆட்சி மாதிரி இருக்குது அப்படிங்கிறனால ரொம்பவே இம்பார்ட்டண்டாக இருக்கும். ஸோ அந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே ப்ரோ குரூப்பில் உங்களுக்கு தனியாக வந்து கவர் பண்ணிடுவோம். சரிங்களா? லாஸ்ட்டில் யூனிட் வைஸான டெஸ்ட் இருக்கும். அதுக்கப்புறம் ஃபுல் டெஸ்ட் அப்படிங்கிறது இருக்கும். இந்த மாதிரி தான் உங்களுக்கு அது வந்து டேட் பொறுத்த வரைக்கும் வந்து அப்போ நம்ம வந்து அப்டேட் பண்ணி உங்களுக்கு கொடுத்துருவோம். சரிங்களா? இந்த 17 டார்கெட் முடிச்சோடனே உங்களுக்கு அப்டேட் பண்ணி கொடுத்துருவோம். சரிங்களா? ஸோ இந்த மாதிரி தான் ஓவராலான அந்த ஷெடியூல் அப்படிங்கிறது உங்களுக்கு வந்து போகும். இந்த ஃபுல் ஷெடியூல் வந்து உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ டெஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் வந்து உங்களுக்கு டாபிக் டெஸ்ட் எல்லாமே வந்து இந்த மாதிரி வந்து ஆன்லைன் டெஸ்ட்டாக இருக்கும். ரிவிஷன் டெஸ்ட், யூனிட் ஒவ்வொரு டார்கெட் டெஸ்ட்டுன்னு இருக்கு இல்லையா, ஒவ்வொரு டார்கெட்டுக்குமான OMR டெஸ்ட்டு, அது ரிவிஷன் டெஸ்ட்டு, யூனிட் டெஸ்ட்டு மற்ற எல்லாமே உங்களுக்கு OMR ஃபார்மேட்டில் உங்களுக்கு வந்து இருக்கும். ஸோ அதே மாதிரி மெட்டீரியல்ஸ் பொறுத்த வரைக்கும் வந்து எல்லாமே உங்களுக்கு PDF வடிவில் எதுவாக இருந்தாலும் உங்களுக்கு GSக்குனா ஒன்லைனர், தமிழுக்கு வந்து ஸ்கூல் புக்கெல்லாம் தொகுத்த மெட்டீரியல், அதே மாதிரி அவுட் சோர்ஸை வந்து உங்களுக்கு வந்து கம்பைல் பண்ண கட் பண்ணி தொகுத்த மெட்டீரியல்ஸ் எல்லாமே உங்களுக்கு மெட்டீரியல்ஸ் PDF உங்களுக்கு வந்து வந்துடும். அதே மாதிரி மெட்டீரியல்ஸ் பொறுத்த வரைக்கும் மெயினாக நீங்கள் கையில் ஹார்ட் காப்பியாக வச்சுக்கிறது பெட்டர். ஸோ தமிழுக்கு பொறுத்த வரைக்கும் 2 புக்கு மஸ்ட்டாக தேவைப்படும். ஸோ ஒன்று ஸ்கூல் புக்கோட கம்பைலேஷன், இன்னொன்று அவுட் சோர்ஸோட கம்பைலேஷன். ஸோ ஸ்கூல் புக்கு அவுட் சோர்ஸ். சரிங்களா? நீங்கள் ஸ்கூல் புக்கு கையில் வச்சு படிக்கலாம். பட் ஆனால் அதை தேடி படிக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அப்படிங்கிறனால கம்பைலேஷன் வாங்கி வச்சுக்கிறது பெட்டர். நம்ம இதுலேயும் வந்து இருக்குது. உங்களுக்கு வேறு ஏதாவது ஆல்ரெடி நீங்கள் வச்சிருக்கீங்க அப்படின்னாலும் அதை ஃபாலோ பண்ணுங்கள். இல்லைனா நம்ம அகாடமியில் வந்துட்டு நம்ம எல்லாமே தொகுத்து ஒரே இதாக SM தமிழ் அப்படிங்கிற மாதிரி ஸ்கூல் புக்கோட கம்பைலேஷன் இருக்கும். SM சிறப்பு தமிழ் அப்படிங்கிற மாதிரி வந்து அவுட் சோர்ஸோடைய கம்பைலேஷன் இருக்கும். அந்த 2 புக்கும் வாங்கி வச்சிட்டிங்கன்னா தமிழுக்கு உங்களுக்கு போதுமான அளவில் இருக்கும். மேக்ஸுக்கு வந்து SM ஆப்டிடியூட் அப்படின்ற ஒரு புக் இருக்கும். SM ரீசனிங் அப்படிங்கிறது இன்னும் ஒரு ஃபியூ வீக்ஸில் வந்து உங்களுக்கு அப்டேட் ஆயிரும். அண்ட் GSக்கு பொறுத்த வரைக்கும் GS ஒன்லைனர் அப்படின்னு ஒரு புக் இருக்கும். ஸோ அது வந்து நீங்கள் வாங்கிட்டீங்கன்னா குயிக்காக உங்களுக்கு ரிவைஸ் பண்ணுறதுக்கு GSக்கு வந்து உங்களுக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். சரிங்களா? அதுலேயுமே உங்களுடைய சஜஷன் தான், உங்களுக்கு என்ன தேவை இருக்கோ அந்த மாதிரி நீங்கள் வந்து வாங்கிக்கோங்க. பட் இதெல்லாம் வாங்கி வச்சுன்னா உங்களுக்கு பெட்டராக இருக்கும். PYக்கு ஃபாலோ பண்ணுறதுக்கு PYக்கு ப்ரீவியஸ் கொஸ்டின்ஸ் 2012 2026 வரைக்கும் உங்களுக்கு கம்பைல் பண்ணி GSக்கு தனி ஒரு புக்கும் தமிழுக்கு ஒரு தனி ஒரு புக்கும் நம்ம வெப்சைட்டில் இருக்குது. ஸோ உங்களுக்கு எது வேணுமோ நீங்கள் வந்து அங்கே வாங்கி வச்சுக்கோங்க. ஹார்ட் காப்பியாக கையில் இருந்தால் தான் உங்களுக்கு வந்து ஃபாலோ பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். PYக்கு பொறுத்த வரைக்கும் வந்து நம்ம பேட்ச்லேயே அப்டேட் பண்ணுவோம், PDF-ஆகவும் அப்டேட் பண்ணுவோம். பட் ஆனால் கையில் உங்களுக்கு ஹார்ட் காப்பியாக புக்காக இருந்தால் தான் உங்களுக்கு ஃபாலோ பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். சரிங்களா? வீடியோ கிளாஸஸ் மேஜராக தமிழில் தான் இருக்கும். மேக்ஸ் பொறுத்த வரைக்கும் தமிழ் அண்ட் இங்கிலீஷில் உங்களுக்கு பைலிங்கலாகவே உங்களுக்கு வந்து இருக்கும். ஸோ அதே மாதிரி ஒவ்வொரு OMR டெஸ்ட், ரிவிஷன் டெஸ்ட் எல்லாத்துக்கும் ரேங்க் லிஸ்ட் அப்படிங்கிறது இருக்கும். ஸோ டெஸ்ட் பேட்டர்ன் பொறுத்த வரைக்கும் கட்டாயமாக வந்து எல்லா டெஸ்ட்டும் எல்லாமே வந்து மெட்டீரியல்ஸ் உட்பட எல்லாமே பைலிங்கலாகவே இருக்கும். வீடியோ கிளாஸ் வந்து GS இந்த மாதிரி விஷயங்கள் வந்து உங்களுக்கு வந்து தமிழில் மட்டும்தான் இருக்கும். ஸோ ஸ்கூல் புக்கு அவுட் சோர்ஸ் எல்லா விஷயங்களும் கவர் பண்ண மாதிரி தான் உங்களுக்கு இருக்கும். GSக்கும் அவுட் சோர்ஸும் கவர் பண்ண மாதிரி தான் இருக்கும். மேக்ஸ் பொறுத்த வரைக்கும் ஓவராலாக அந்த டாப்பிக்காக ஸ்கூல் புக்கில் இருக்கிறது அப்படின்லாம் இல்லாமல் காமனாக என்னென்ன மாடல்ஸ் இருக்கோ எல்லாத்தையும் கவர் பண்ண மாதிரி தான் உங்களுக்கு வந்து இருக்கும். சரிங்களா? ஸோ கரண்ட் அஃபேர்ஸ் 2026 முக்கியமான கரண்ட் அஃபேர்ஸ், பாலிசி நோட்ஸ், இந்த மாதிரியான தமிழ் அரசு மேகசின்ஸ், யோஜனா, முக்கியமான ரிப்போர்ட்ஸ், இந்த மாதிரி எல்லா ஓவராலாகவும் கவர் பண்ண மாதிரி தான் இருக்கும். ஸோ இந்த பேட்சில் எப்படி ஜாயின் பண்ணோம் அப்படின்னா இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் பேமெண்ட் லிங்க் அப்படின்னு ஒரு லிங்க் வச்சிருக்கோம். ஸோ அந்த லிங்கை கிளிக் பண்ணி நம்மளோட வெப்சைட்டுக்கு கனெக்ட் ஆகும். ஸோ அந்த வெப்சைட்டில் போயிட்டு அதில் உங்களுக்கு பை நோ அப்படின்ற மாதிரி ஒரு ஆப்ஷன் காட்டும். ஸோ அதை கிளிக் பண்ணிவிட்டு உங்களுடைய டீட்டெயில்ஸ்லாம் ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். உங்கள் நேம், ஃபோன் நம்பர், அட்ரஸ் உட்பட எல்லா டீட்டெயிலும் ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ எதுக்கு அந்த அட்ரஸ் இந்த மாதிரியான டீட்டெயில்ஸ் அப்படின்னா வந்துட்டு உங்களுக்கு வெல்கம் கிட் அப்படின்னு ஒன்று அனுப்புவோம். சரிங்களா? அந்த வெல்கம் கிட்டில் இந்த டெஸ்ட் அட்டன் பண்ணுறதுக்கான OMR ஷீட்ஸ் வந்து உங்களுக்கு வந்து அனுப்புவோம். அது இல்லாமல் ஒரு நோட் இருக்கும். அது இல்லாமல் எக்ஸ்ட்ரா வந்து உங்களுக்கு GK டேட்டா புக்குன்னு ஒன்று இருக்கும். ஜென்ரல் ஸ்டடீஸில் முக்கியமான எல்லா டேட்டாவும் மேக்ஸ் உட்பட மேக்ஸில் ஃபார்முலா உட்பட எல்லா முக்கியமான டேட்டாஸும் கம்பைல் பண்ணப்பட்ட ஒரு புக்கா GK டேட்டா புக்குன்னு இருக்கும். அண்ட் அது இல்லாமல் ஸ்டேஷனரிஸ் ஐட்டம் நம்ம வந்து படிக்கிறதுக்கு, நோட் பண்ணுறதுக்கு, அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து உங்களுக்கு அந்த வெல்கம் கிட்டில் இருக்கும். சரிங்களா? ஸோ அதுக்கு உங்களுக்கு கொரியரில் வீட்டுக்கே வந்து சேர்ந்துடும். ஸோ அதுக்காக தான் அந்த அட்ரஸ் ஃபில் பண்ணுறது அப்படிங்கிறது. சரிங்களா? அந்த வெப்சைட்டில் அந்த இது ஃபில் பண்ணிடுங்க. இதுக்கான ஃபீஸ் பொறுத்த வரைக்கும் வந்து 1500 rupees. ஸோ வெப்சைட் ஸ்டார்டிங்கில் 1450 ரூபான்னு காட்டும். ஃபைனலாக போகும்போது டெலிவரி சார்ஜ் அப்படின்ற மாதிரி 50 ரூபா சேர்த்து 1500 ரூபாய் காட்டும். சரிங்களா? ஸோ டோட்டலாக இந்த பேட்ச்க்கான ஃபீஸ் வந்து 1500 ரூபா இன்க்ளூடட் அந்த வெல்கம் கிட் உட்பட எல்லாமே சேர்த்து தான் அந்த 1500 ரூபா அப்படிங்கிறது. சரிங்களா? ஒன்
டைம் பே பண்ணிங்கன்னா போதும். மந்த்லி அப்படிங்கிறதுனால ஒன் டைம் நீங்கள் பே பண்ணீங்க அப்படின்னாலே போதுமானது. சரிங்களா? ஸோ டிஸ்கிரிப்ஷனில் பேமெண்ட் லிங்க் இருக்குது, அதை கிளிக் பண்ணி அந்த வெப்சைட்டுக்கு அந்த பேஜுக்கு உங்கள் லோட் ஆகும். அதில் நீங்கள் பேமெண்ட் பண்ணி முடிச்சுட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த நம்பர் இருக்கு இல்லையா 9080180613 இந்த நம்பரை சேவ் பண்ணிக்கோங்க. சேவ் பண்ணிவிட்டு டெலிகிராமில் போயிட்டு இந்த நம்பருக்கு அந்த பேமெண்ட் பண்ண ஸ்க்ரீன்ஷாட்டை அனுப்புங்க. அவங்க செக் பண்ணிவிட்டு உங்களுக்கு ஜாயினிங் லிங்க் அப்படின்னு ஒரு லிங்க் அனுப்புவாங்க. சரிங்களா? உடனே ஒரு 10 நிமிஷத்தில் வரணும் அப்படின்னு நினைக்க வேணாம், நிறைய பேர் அனுப்பிட்டு இருப்பாங்க. ஸோ அதனால் கொஞ்சம் டிலே ஆகலாம். மேக்ஸிமம் ஒரு ஹாஃப் டேக்குள்ளே உங்களுக்கு வந்து ஜாயினிங் லிங்க் வந்து அனுப்பிடுவாங்க. ஸோ அந்த ஜாயினிங் லிங்கை கிளிக் பண்ணி நீங்கள் பேட்சில் ஜாயின் பண்ணிக்கலாம். டெலிகிராமில் தான் இந்த விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு வந்து அப்டேட் பண்ணுவோம். ஸோ ஃபாலோ பண்ணுறது எல்லாமே டெலிகிராமில் தான் உங்களுக்கு வந்து போகும். ஸோ அந்த டெலிகிராமில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். அதுலேயே உங்களுக்கு அப்ளிகேஷன் ஃபார்ம்னு ஒன்று இருக்கும், அதை மறக்காமல் ஜாயின் பண்ணிடுங்க. ஏன்னா இந்த நம்ம ஜிகே டேட்டா புக் அனுப்பும்போது தமிழ் மீடியம் இங்கிலீஷ் மீடியம் அப்படிங்கிற டிஃப்ரென்சஸ் இருக்கும். அந்த அப்ளிகேஷன் ஃபார்மில் தமிழ் மீடியமா இங்கிலீஷ் மீடியமா அப்படிங்கிற மற்ற டீட்டெயில்ஸ் எல்லாமே ஃபில் பண்ணி நீங்கள் ஃபில் பண்ண வேண்டியது இருக்கும். ஸோ அதில் நீங்கள் தமிழ் மீடியமா இங்கிலீஷ் மீடியமா எதை சூஸ் பண்ணுறீங்க அப்படிங்கிறத பொறுத்து தான் உங்களுக்கு வந்து இங்கிலீஷ் மீடியம் உங்களுக்கு பிரிச்சு, இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் சில பேர் இருப்பீங்க இல்லையா, ஸோ அவங்களுக்கு பிரித்து அனுப்ப முடியும். அதை மறக்காமல் ஃபில் பண்ணிடுங்க. அண்ட் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா இந்த நம்பருக்கு நீங்கள் மெசேஜ் பண்ணி உங்களுடைய டவுட்ஸை வந்து நீங்கள் கேட்டுக்கலாம். சரிங்களா? பேட்சில் ஜாயின் பண்ணதுக்கு அப்புறமேட்டுக்கு உங்களுக்கு அட்மின் நம்பர் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அட்மின் ஐடி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடி அனுப்புவாங்க. அண்ட் என்னுடைய பர்சனல் ஐடியும் உங்களுக்கு அனுப்புவாங்க. ஸோ இந்த 2 ஐடியிலையும் உங்களுக்கு வந்து நீங்கள் உங்களுடைய டவுட்ஸ் வந்து கேட்டுக்கலாம். அட்மின் ஐடிக்கு காமனாக பேட்ச் ரிலேட்டடான டவுட்ஸ் எல்லாமே கேட்டுக்கலாம். எக்ஸ்ட்ரா ஏதாவது பேட்ச் சஜஷன்ஸ், உங்களுக்கு ஃபீட்பேக், இந்த விஷயங்கள் இப்படி பண்ணால் நல்லாயிருக்கும், அந்த மாதிரி எந்த விஷயங்கள் நீங்கள் சொல்லணும், ஓவரால் கைடன்ஸ் என்ன வேணும் அப்படின்னாலும் என்னோட ஐடிக்கும் நீங்கள் மெசேஜ் பண்ணி கேட்டுக்கலாம். சரிங்களா? ஸோ இவ்வளோ தான் ஓவராலான விஷயங்கள். ஸோ நமக்கு எக்ஸாமுக்கு பொறுத்த வரைக்கும் ரொம்ப டைம் நிறைய இருந்த மாதிரி இருந்துச்சு, 1 இயர் அந்த மாதிரி இருந்த மாதிரி இருந்துச்சு. இப்போ டக்குன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியான டைம் தான் இருக்குது, ஒரு 5-6 மாதம் தான் டைம் இருக்குது. டக்குன்னு பார்த்தீங்கன்னா இன்னும் 2-3 மாதம் போச்சுன்னா ரொம்ப கம்மியாக இருக்க மாதிரி இருக்கும். இதுதான் மேக்ஸிமம் கரெக்டான ஒரு டைம் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு 6 மாதம் தான். இப்போ நம்ம கரெக்டாக படிக்க ஆரம்பிக்கல அப்படின்னா ரொம்பவே கஷ்டம். ஸோ மேக்ஸிமம் ஏன்னா இதுக்கு முன்னாடி ஒரு 8 மாதத்துக்கு முன்னாடி கரெக்டாக படிக்க ஆரம்பிச்சிருக்கணும், அப்போல்லாம் விட்டாச்சு. அட்லீஸ்ட் இந்த ஒரு 6 மாதங்களாச்சு, இந்த ஒரு 5 மாதம் தான் சொல்ல போனால். ஸோ இதுவாச்சும் நம்ம ப்ராப்பராக யூஸ் பண்ணணும். அதில் ஃபஸ்ட்டு ஒரு 3 மாதம் வந்து ரொம்ப முக்கியமான மாதம், அதை விட்டுறவே கூடாது. அதனால தான் அந்த ஃபஸ்ட்டு ஒரு 4 டார்கெட்லேயே பார்த்தீங்கன்னா அவ்வளோ கொஸ்டின்ஸ் கவர் ஆகிற மாதிரியான ஒரு ஃபார்மேட் வச்சிருக்கோம். ஏன்னா ஸ்டார்டிங்கில் ரொம்ப ஒரு மாதிரி ஆர்வமாக படிக்க ஆரம்பிப்போம் இல்லையா, அப்பயும் நம்ம நிறைய கவர் பண்ணுறோன்னா பெஸ்ட்டாக இருக்கும். ஸோ அதனால தான் அதை ப்ராப்பராக யூஸ் பண்ணி கவர் பண்ண ஆரம்பிச்சிருங்க. ஸோ நீங்கள் கொடுக்குற அமௌண்ட்டை தாண்டி நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணுற டைம் அண்ட் உங்களுடைய எஃபர்ட் தான் ரொம்ப முக்கியம். எல்லாத்தையும் உங்களுக்கு தொகுத்து இந்த பேட்சில் உங்களுக்கு இருக்கும். அதை ப்ராப்பராக யூஸ் பண்ணுறது, கடைசி வரைக்கும் ஃபாலோ பண்ணுறது உங்கள் கையில் தான் இருக்குது. ஸோ அதை கரெக்டாக பண்ணுங்கள். சரிங்களா? ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ ஸோ மச். டிஸ்கிரிப்ஷனில் பேமெண்ட் லிங்க் இருக்குது, ஷெடியூல் டீடைல்ஸ் இருக்குது, மற்ற டீடைல்ஸ் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஏதாவது டவுட்னா இந்த நம்பருக்கு மெசேஜ் பண்ணி நீங்கள் கேட்டுக்கோங்க. சரிங்களா? தேங்க்யூ ஸோ மச்.